சிவபெருமானின் மூன்றாம் கண் அவரது அழிவு மற்றும் ஞான சக்தியை குறிக்கும். இந்த கண்ணை திறந்தால் பிரளயாக்கினி போன்ற அழிவு ஏற்படும். புராணங்களில் இதை சார்ந்த சில கதைகள் உள்ளன. அந்த காமதேவனை எரித்தது விஜயவல் பார்வதி தேவியை மணக்க சிவன் தவத்தில் இருந்தபோது காமதேவன் மன்மத அம்பை விட்டார். சிவன் கோபமடைந்து மூன்றாம் கண்ணை திறந்து காமதேவனை சாம்பலாக்கினார். இன்னந்த பின்னர் ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க காமதேவன் அனங்கன் கரையில உடலற்றவன் ஆனார். அன்றெண்டு திரிபுராசுரன் அழிவு. 3 அரக்கர்கள் தாரகாட்சன், வித்யுன்மாலி, காமலாட்சன், திரிபுரம் என்ற பறக்கும் கோட்டைகளை கட்டி தேவர்களை துன்புறுத்தினர். சிவபெருமான் தனது 3ஆம் கண்ணின் தீயால் ஒரே அம்பால் 3 கோட்டைகளையும் எரித்தார். இந்த 3 அந்தகாசுரன் சாம்பலாதல். அந்தகாசுரன் அதிகேபத்தை ஏப்பல குருடன் பார்வதியை தன் தாய் என்று தவறாக நினைத்து கடத்த முயன்றான். அந்த சிவனுடன் போரிட்டான். ஆனால் அவனுடைய இரத்தத்திலிருந்து புதிய அரக்கர்கள் உருவானார்கள். சிவன் 3ஆம் கண்ணை திறந்து அவனை சாம்பலாக்கி மீண்டும் பிறக்காது தடுத்தார். சிவனின் 3ஆம் கண் இழப்பு கதை உள்ளதா? இல்லை. சிவபெருமானின் 3ஆம் கண் ஒரு நிரந்தரமான தெய்வீக சக்தி. அது எப்போதும் அவருடைய திருமுகத்தில் உள்ளது. எந்த புராணத்திலும் அது இழக்கப்பட